மக்களை கடந்த 5ஆம் தேதி இந்த ஊதா கலர் சூட்கேஸ் தான் பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன்ல துர்நாற்றம் அடிக்குது, ரத்த வாடை அடிக்குதுன்னு பயணிகள் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அதை எடுத்து போலீஸ் வந்து விசாரிக்கிறாங்க, திறந்து பாக்குறாங்க. திறந்து பார்த்தோம்னா அதிர்ச்சி காத்திருந்துச்சு. அந்த சூட்கேஸ்குள்ள தலை, கை, கால் எதுவுமே இல்லாம வெறும் முண்டை மட்டும் அடைக்கப்பட்டு அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல வைக்கப்பட்டு இருந்துச்சு. அதை எடுத்துதான் காவல்துறை வந்து விசாரிச்சுட்டு வந்தாங்க. கடந்த 5 நாளா நடந்த விசாரணையில இன்னைக்கு வந்து இந்த கேஸோட மிகப்பெரிய திருப்பமா ஒரு ட்விஸ்ட் ஒண்ணு ஓபன் ஆயிருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். மக்களே, கடந்த 5 நாட்களா இந்த சூட்கேஸ் குறித்த, இந்த சடலம் குறித்த தேடுதல் வெட்டில அந்த கேஸோடைய விசாரணையில போலீஸ் வந்துட்டு இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்கள், அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய ஆட்டோ டிரைவர், ஓட்டுநர்கள், கடைகள் அப்படின்னு எல்லா இடத்துலயும் விசாரிச்சிருப்பாங்க. குறிப்பா இந்த ஊதா கலர் சூட்கேஸ் வந்துட்டு யாராவது கொண்டுட்டு வந்து ட்ரெயின் ஏறி இருக்காங்களா அப்படின்னு விசாரிச்சுட்டு வந்தாங்க. இன்னைக்கு அதுக்கான விடை கிடைச்சது. ஒரு வழியா விசாரணையில சென்னை தேனாம்பேட்டையை சார்ந்த அமீர் அலி அப்படிங்கிறவருடைய உடல் தான், அவருடைய சடலம் தான் அந்த சூட்கேஸ் இருந்துச்சு அப்படின்னு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. அமீர் அலியினுடைய மனைவி ரஹீமா அவர்களும் அவருடைய ஃப்ரெண்டும் சேர்ந்துதான் அமீர் அலியை கொண்டு வெறும் முண்டமாக இந்த சூட்கேஸ்ல அடைச்சு தூக்கி போட்டோம் அப்படின்னு இன்னைக்கு ஒத்துக்கிட்டு இருக்காங்க. சென்னை தேனாம்பேட்டையில அமீர் அலியும் அவருடைய மனைவி ரஹீமா வந்து வட மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய அந்த நோயாளிகளுக்கு ரூம்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறது, அவங்களுக்கு தேவையான சாப்பாடெல்லாம் வசதிகள் செஞ்சு கொடுக்கறது, அவங்களுக்கு தேவையான தேவைகளை நிறைவேற்றி கொடுக்கறது, சரி செஞ்சு கொடுக்கறது, இந்த வேலையை தான் 2 பேருமே பார்த்து வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த அமீர் அலிக்கு பல பெண்களோடு தொடர்பு ஏற்பட்டிருக்கு, பல தகாத உறவுகள் ஏற்பட்டிருக்கு. இது குறித்து ரஹீமா வந்து பல முறை சொல்லியும் கேட்கல அமீர் அலி. இதனாலேயே 2 பேருக்குமே இதனாலேயே 2 பேருக்குமே பல முறை வாக்குவாதம் ஏற்பட்டு, பல முறை சண்டை ஏற்பட்டு, மனக்கசப்புகள், மனவேதனைகள், இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் இதுல இருந்து உருவாயிருக்கு. இந்த ரஹீமா இது குறித்து வந்து அமீர்கிட்ட கேட்கும் போதெல்லாம் அமீர் அலி ரஹீமானுடைய முதல் திருமணத்தை பத்தியும், முதல் கணவரை பத்தியும், அவங்களுடைய முந்தைய திருமண வாழ்க்கையை பத்தியும் வந்து கேவலமான முறையிலையும், ஒரு தகாத வார்த்தைகள்ல சொல்லக்கூடாத, பயன்படுத்தக்கூடாத வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி பேசியிருக்காரு. அது வந்து ரஹீமாவுக்கு பிடிக்கல. இப்படியே பல வருடங்கள் ஓடிட்டு இருந்திருக்கு. ஓடியுமே வந்துட்டு இந்த பிரச்சனை முடியுமோ தெரியல, சரியாகிறமோ தெரியல, ரஹீமாவுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. இந்த நேரத்துலதான் ரஹீமாவும் அவருடைய ஃப்ரெண்டுகிட்ட ஆலோசனை கேட்கிறாங்க. ஆலோசனை கேட்டு 2 பேருமே சேர்ந்து அமீர் அலிக்கு மயக்க மருந்து கொடுத்து அமீர் அலியை மயங்க வச்சிடுறாங்க. அமீர் அலியை மயங்க வச்சு அவரை கொலை பண்ணிடுறாங்க. கொலை பண்ணதுக்கு அப்புறமா அப்படியே தூக்கி போட்டா சந்தேகம் ஏற்பட்டுரும், நம்ம மாட்டிக்கிடுவோம் அப்படின்ட்டு அவருடைய தலைய தனியா வெட்டி எடுத்துடுறாங்க. அவருடைய கை, கால் எல்லாத்தையுமே தனித்தனியா வெட்டி தனித்தனியா எடுத்துடுறாங்க. தனித்தனியா எடுத்துட்டு அவங்களுடைய உடலை மட்டும், அமீர் அலியுடைய அந்த உடம்பை மட்டும் அந்த சூட்கேஸ்குள்ள உள்ள வச்சு அடைச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாம அவருடைய ஆண் உறுப்பை கோவத்துல வெட்டுனதா சொல்லப்படுது. இந்த மாதிரி வெட்டி ரயில்வே ஸ்டேஷன்ல கொண்டு போய் வச்சிடுறாங்க. இப்ப இந்த கேஸ் முடிஞ்சிருச்சா, ரஹீமா ஒத்துக்கிட்டாங்க, இந்த கேஸ் முடிஞ்சிருச்சா அப்படின்னா இல்ல. இன்னும் வந்து இப்ப உடல் தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ரஹீமா தான் வந்துகிட்டு ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அமீர் அலியுடைய தலை, காலு, கை இது எல்லாமே இன்னும் வந்து கண்டுபிடிக்கப்படல, விசாரணையில தான் இருக்கு. இது எல்லாமே கண்டுபிடிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த கேஸ் வந்து ஃபைனலுக்கு வரும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து அந்த தலைய, அந்த கை, காலு இது எல்லாத்தையுமே தேடக்கூடிய வேலையில இன்னைக்கு வந்து நம்மளுடைய காவல்துறை ஈடுபட்டு இருக்காங்க. இதோடைய அப்டேட் எல்லாம் அடுத்தடுத்து தான் வரும். இன்னைக்கு கணவன் மனைவிக்கு ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனைகள்ல, தகாத உறவுனால இன்னைக்கு பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுது. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் என்ன தீர்வு, எப்படி தீர்வு கிடைக்கும் அப்படின்னு யாருக்குமே தெரியல. ஒவ்வொரு நாளும் ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், யூடியூப் திறந்தாலே ஒரே கொலை, கொள்ளை. கொள்ளை கூட இன்னைக்கு வந்துட்டு குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். கொலை தான் அதிகரிச்சிருச்சு. ஆணவ கொலை, அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி கணவன் மனைவியை கொலை, மனைவி கணவனை கொலை, இந்த மாதிரியான விரிச்சல்கள் அதிகரிச்சுட்டு வந்துருச்சு. இதுக்கெல்லாம் நம்மளுடைய அரசாங்கம் வந்து என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற கேள்விதான் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு.
இது மாதிரியான வெறிச்சல்கள்ல ஈடுபடுறதுனால கொலை செஞ்சார் பத்திலா அவருடைய வாழ்க்கை வந்து மிகப்பெரிய கேள்விக்குறியா மாறி நிக்குது. ஹாலிவுட் படத்துல வந்துட்டு பார்த்த சீன்ஸ் எல்லாம் வந்துட்டு இன்னைக்கு நேர்ல பார்க்க வேண்டியதா இருக்கு. படத்துல தான் இந்த மாதிரியான கொலை இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு. இன்னைக்கு நேர்லயே இந்த மாதிரியான சம்பவங்கள் கொலைகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்கப்படுமா அப்படின்னா மிகப்பெரிய கேள்விதான். நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ல உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. சந்திப்போம். பாய். நானும் வருவேன் தனி ஒருவனாய்